தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். அதிமுகவோட மூத்த தலைவர் செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கால இணைய போறதா தகவல் வந்திருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? டிவிகேக்கு திரு செங்கோட்டையன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய பலம். அதே போல செங்கோட்டையன் அவர்களுக்கும் தற்போது இருக்க சூழலில் டிவிகேன்னு ஒரு மிகப்பெரிய பலம். ஆனஸ்டா சொல்லணும்னா அப்படிதான். ஓகேங்களா? அரசியலை பொறுத்தவரை நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பரும் இல்லைன்றது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சொல்லாக நம்ம பார்க்கணும் இல்லையா? இது எல்லாமே இங்கேருந்து ஆரம்பிக்குது. முதலமைச்சர் அவர்கள் திமுக ஒருத்தர் கூட தொட முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன ஒருவர், இப்போவும் நான் சொல்றேன், திமுகவை உண்மையாக சொல்ல முடியாது. எந்த லெவலுக்கு அப்படின்னா திமுக பார்த்தீங்கன்னா ஓட்டு மிஷினில் இருக்கும் தெரியுமா, அங்கேயும் தொட முடியாது, எவனும் தொட மாட்டான். சிங்கிள் ஹேண்டில்டா தாவேகா இந்த எலெக்ஷனில் போட்டிட்டாங்க அப்படின்னா கணிசமான வாக்குகளை நிச்சயமாக பெறுவார்கள். ஆனால் கன்வர்ஷன்ஸ் ஃபைன் டைமோட ஸ்பெஷல் இன்டர்வியூவில் இன்னைக்கு நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு சிபி நவீன் அவர்கள். வாருங்கள் அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். காஞ்சிபுரத்தில் தாவேக்காவோட மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி என் மேலே நடந்துச்சு. திரு விஜய் அவர்கள் அங்கே ஒரு பெரிய உரை ஆற்றினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த உரைக்கு அப்புறம் பல்வேறு மாற்றங்கள் வருன்ற மாதிரி இப்போ சொல்லிட்டு இருந்தாங்க, ஊடகவியலாளர் சொல்லிட்டு இருக்காங்க, தாவேக்காவினர் சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரியே ஒரு சம்பவம் நடக்கிறதா தகவல் வந்திருக்கு. என்னன்னா, அதிமுகவோட மூத்த தலைவர் செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கால இணைய போகிறதா தகவல் வந்திருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? ஆப்வியஸ்லி ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்க முடியும். இதில் என்ன மாற்று கருத்து இருக்குது? ஏன்னா இது எப்படி பொலிட்டிக்கலாக நம்ம எப்படி பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா, போத் த சைடு டிவிகேக்கு திரு செங்கோட்டையன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய பலம். அதே போல் செங்கோட்டையன் அவர்களுக்கும் தற்போது இருக்க சூழலில் டிவிகேன்னு ஒரு மிகப்பெரிய பலம். ஆனஸ்டாக சொல்லணும்னா அப்படிதான். ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு தெரியும், செங்கோட்டையன் அவர்கள் மூவர் அணின்னு சொல்லி ஒரு விஷயத்தில் இப்போ ஈடுபட்ட அதிமுகவை ஒருங்கிணைக்க போகிறோம், ஆர்ப்பாட்டம் போட போகிறோம், கோர்ட்டில் கேஸ் போட போகிறோம்னு சொல்லி போயிட்டு இருந்தது. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா வேறு மாதிரியான ஒரு கூட்டணியை எதிர்பார்த்தோம். ஆனால் நான் எப்பவும் சொல்வதை போல அரசியலை பொறுத்தவரை எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இன்று செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவில் இணைய போவதாக வந்த செய்தி. 27ஆம் தேதி கரெக்டா? அதாவது 27ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தாவேக்கா ஒரு மிகப்பெரிய பரிசு ஒருத்தவங்களுக்கு கொடுக்குது அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அன்னைக்கு ஒரு துணை முதல்வரோட பிறந்த நாள் சார். அன்னைக்கு அதுதான் பரிசு அவருக்கு. 27ஆம் தேதி பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் இணைவதுதான் தாவேக்கா உதயநிதி அவர்களுக்கு கொடுக்க போகும் பரிசு. இந்த மாதிரி நிறைய சர்ப்ரைசஸ் எல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் நம்புறோம். உங்களை மாதிரி தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அரசியலை பொறுத்தவரை நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பரும் இல்லைன்றது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சொல்லாக நம்ம பார்க்கணும் இல்லையா? இது எல்லாமே இங்கேருந்து ஆரம்பிக்குது. அரசியல் களம் சூடு பிடிக்க ஆரம்பித்து விட்டது. எலெக்ஷன் நெருங்கும் போது இன்னும் நிறைய நடக்கும் பிரதர், இன்னும் நிறைய இருக்குது. கம்மிங் டு செங்கோட்டையன் சார் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பே அவரோடு இணக்கமாக இருந்தவர், பயணித்தவர், நண்பர். அவரோட அனுபவத்தை நினச்சி பாருங்களேன். அதாவது எம்ஜிஆரை பற்றி பேசினார் திரு விஜய் அவர்கள் காஞ்சிபுரம் இதில் பேசும்போது அவர் மீது எம்ஜிஆரை பற்றி பார்த்தீங்கன்னா இவர் ஏன் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு அதிமுக சார்ந்தவங்க ஜெயக்குமார்லாம் சொன்னார். இப்போ பாருங்க, ஒரு வேளை இப்போ டாட்ஸை நம்ம கனெக்ட் பண்ணணும். செங்கோட்டையன் அவர்களே தாவேக்காவில் இணைய போறாரு அப்படின்னா இப்போ இன்னும் அவருக்கு அதிகமான அவரோட சீனியர் யாரும் இல்லை. விரல் விட்டு எண்ணக்கூடிய, அதாவது 9 முறை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் தான் செங்கோட்டையன் இருந்தவர். சரிங்களா? விரல் விட்டு என்ன நம்ம அந்த மாதிரி 9 முறை யார் இருந்தாங்கன்னா அந்த லிஸ்ட்ல இவரு ஒருத்தர். அதுக்கு முன்னாடி சீனியர் மாதிரி துரைமுருகன் தான் இருக்காரு. சரிங்களா? ஸோ சரி, துரைமுருகன் இப்போ இவரெல்லாம் எவ்வளோ ஆக்டிவாக இருக்காரு. ஒரு 10 வருஷ அரசியல் திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு இருக்கு. அவருக்கு 77 வயசு சொல்றாங்க. அவரை பார்த்தா உண்மையாவே அப்படி தெரியல. அன்னைக்கு கூட பார்த்தா அப்படியே ஓடி அப்படியே கார்ல ஏறுறாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது பார்க்கும்போது. தாவேக்காவுக்கு நல்ல பலம் தான் இவர் வருது, பயங்கரமான ஒரு பலம். அதாவது தாவேக்காவுக்கு இன்னும் டீப் பொலிட்டிக்கல் அனலைஸ் நம்ம பேசணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மக்கள் பலம் பயங்கரமாக இருக்குது. அதில் எந்த சந்தேகமும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாது. ஓகேங்களா? ஸோ மக்கள் பலம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இருக்குது. ஆனால் அரசியலில்
மாங்காய் தின்னு, அதாவது பழம் தின்னு கொட்டை போட்டவங்க, வாய் புளிக்கிறதோ மாங்காய் புளிக்கிறதோ, இந்த மாதிரி பல உதாரணம் சொல்லிக்கிட்டு இங்கே மிகப்பெரிய தலைவர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க. இவங்க கூட போட்டி போடணும்னா செங்கோட்டையன் போன்ற ஆட்கள்லாம் நிச்சயமாக மிகப்பெரிய பலம் தான். எப்படின்னா வந்து சார், ஒரு விஜயகாந்த் பண்ருட்டி ராமச்சந்திரன் எப்படி இருந்தாரோ ஒரு ஆலோசகரா, அது மாதிரி திரு செங்கோட்டையன் திரு விஜய் அவர்களுக்கு இருக்க வாய்ப்பு. அவர் வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கும் இருந்திருக்காரு. அதே போல நீங்க மறந்துட்டீங்க, பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் தேமுதிகவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்காரு. இருந்திருக்காரு. அதாவது லிட்ரலி தெரிய போது இன்னமேல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சும்மா உருட்டிக்கிட்டு இவங்களை வந்து யார் இதை வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க. இப்போ ஒன்றே சொல்லுவாங்க, ஒரு மிகப்பெரிய கட்சி ஒன்று போய் ஜாயின் பண்ணலங்க, ஒருத்தர் தான் ஜாயின் பண்ணியிருக்காருன்னு பேசக்கூடிய ஊடகங்கள்லாம் இப்போ ஆரம்பிச்சிருவாங்க. பட் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஏதோ ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்டெப்பு, ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான ஸ்டெப்பு நடந்திருக்கு அப்படின்னா நம்ம அதை அப்ரிஷியேட் பண்ணணும். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சின்ன கட்சியில வந்து இவ்வளவு பெரிய ஒரு மூத்த தலைவர் போய் ஜாயின் பண்றாரு அப்படின்னா அதை நம்ம ஒரு மிகையா பேச வேண்டிய வேலை கிடையாது. ஆல்ரெடி வந்து தாவேகான்றது 20% ஓட்டு இப்பவே இருக்குன்னு நம்ம பேசக்கூடிய சூழல்ல அவங்களுக்கு இப்ப தேவையே என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அரசியல் சார்ந்த கட்டமைப்புகளை வந்து அட்வைஸ் பண்ற விஷயங்களுக்கு இங்க யார் இருக்கா, மூத்த தலைவர்கள் இருக்காங்கன்றதா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருந்தது. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணவரே செங்கோட்டையன் அப்படின்ற போது நிச்சயமாக அது மிகப்பெரிய கொண்டாடலாம். அதை வந்து தாவேக்கான நிச்சயமாக கொண்டாடலாம். அது மட்டும் இல்ல சார், இப்போ வந்து பாத்தீங்கன்னா திமுக, அதிமுக, பாஜக, பாமக எல்லா கட்சியில இருந்தும் பல்வேறு தலைவர்கள், மூத்த தலைவர்கள் வந்து தாவேக்கா கூட போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்களே சார். அதுதான் சொல்றேன், யாரா பூனைக்கு மணி கட்டுறது அப்படின்ற ஒரு கதை இருக்குல்ல. திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அது போல உதாரணத்தை, நான் ஃபர்ஸ்ட் போனேன், அது பூனை கிடையாதா, அது புலி, அந்த புலி கிடையாது. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதல் சொன்ன மாதிரி மக்கள் பலம் இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும் சார், எல்லாருக்குமே தெரியும். மக்கள் பலம் திரு விஜய் அவர்களுக்கு இருக்கு, அதில் நோ டவுட். இப்போ அரசியல் கட்டமைப்பு அதுதான் இப்போ முக்கியம். அதாவது இந்த தந்திரமான வேலைகளை வந்து பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய கட்சிகள் இங்கே இருக்கும்போது, செய்யக்கூடிய நபர்கள் இங்கே இருக்கும்போது அதை எதிர்த்து நம்ம எப்படி இந்த அரசியல் எதிர்கொள்வதற்காக செங்கோட்டையன் போன்ற பல ஆட்கள் வந்து வரப்போறாங்கன்றது உண்மை, நிச்சயமான உண்மை. இதுல இன்னொரு ஒரு விஷயம் சொல்றேன், அடிஷனலா கேளுங்க. ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது அந்த தேர்தலுக்கு அந்த ப்ரோக்ராம் ஓகேங்களா, அதை போட்டு கொடுத்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் போய் சந்திக்கிறதுக்கான ரூட் மேப்லேருந்து எல்லாத்தையுமே போட்டு கொடுத்தவர் வந்து செங்கோட்டையன் அவர்கள். ஓகே, இது நான் கூடுதல் ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்கிறேன் கேளுங்க. ஸோ அப்போ எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து செங்கோட்டையன் அவர்கள் எடுத்தது மிக சரியான ஒரு முடிவு. ஏன்னா அவருக்கு தெரியும் திமுக அவ்வளோதான், இட்ஸ் கான், சிம்பிளி வேஸ்ட், புரியுதுங்களா? அதெல்லாம் திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? நம்ம ஒரு சினிமாட்டிக்காக இருந்தால் கூட பிளாஸ்ட்னு அந்த காஞ்சிபுரத்தில் பேசினதும் நம்மளுக்கு தெரியும். திமுகவுக்கு இந்த எலெக்ஷன் தான் லாஸ்ட், அவ்வளோதான், லாஸ்ட் முடிஞ்சு. ஓகேங்களா? உண்மை இது. அவர் நம்ம தலைவர் சொல்றாரு, முதலமைச்சர் அவர்கள், திமுக வந்து ஒருத்தர் கூட தொட முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன ஒருவர், இப்போவும் நான் சொல்றேன், திமுகவை உண்மையாக சொல்ல முடியாது. எந்த லெவலுக்கு அப்படின்னா, திமுக வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு மிஷின்ல இருக்கும் தெரியுமா, அங்கேயும் தொட முடியாது, எவனும் தொட மாட்டான். புரியுதா? திமுக உதயசூரியன் இருக்கும். நம்ம இப்ப இந்த ஒரு ப்ரொபகண்டா ஸ்டார்ட் பண்றோம். முதலமைச்சர் சொல்லிட்டாரு திமுக தொட முடியாதுன்னு சொல்லிட்டாரு, அதனால வந்து பாத்தீங்கன்னா யாரும் தொடாதீங்க, அவர் சொல்றது அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஓட்டு மிஷின்ல திமுகன்னு இருக்கும், தயவுசெய்து தொட்டாத, சொல்ல தொட்ட நீ கெட்ட. முடிஞ்சா சார், இப்ப செங்கோட்டையன் வராரு, அடுத்து வந்து ஓபிஎஸ், அப்புறம் ஓபிஎஸ் சார்ந்த அணிகள் கூட வர வாய்ப்புன்னு பேசிக்கிறாங்களே சார். கரெக்ட். இப்போ அவர் உள்ள வராரு இல்லையா, நிறைய வாய்ப்புகள் இருக்கு. லாஜிக்கலி ஸ்பீக்கிங் மூவர் அணின்னு சொல்லி 3 பேர் ஒன்னாதான் இருந்தாங்க. நிச்சயமாக டிடிவி அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் பகைத்து விட்டு செங்கோட்டையன் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. கரெக்டா சொன்னீங்க. முட்டாள்தனமா ஆயிடும். அது எப்படி ஆயிடும் அப்படின்னா, ஒரு மாதிரி இடியாப்ப சிக்கல் மாதிரி ஆயிடும். ஏன்னா நீங்க அதிமுகல இருக்கும் போதே தைரியமா வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் ஒன்றிணைக்கணும்னு சொல்லி தான் திரு செங்கோட்டையன் போல்டா டிசிஷன் எடுத்து, அவ்வளவு பெரிய கட்சியில பிரதான எதிர்கட்சி என்று அதிமுக தான், பெரிய கட்சி அதுதான், அது வேண்டாம் என்று நீங்க தூக்கி போட்டு வெளியில வந்துட்டு, ஓகேவா, இன்னைக்கு நீங்க போல்டா தாவேக்காவுக்குள்ள போகும்போது நீங்க வெளியில வந்து யார் கூட இருந்தீங்கன்னு பார்க்கும்போது என்ன ஆவாங்கன்னா, என்னடா இது இங்க இருந்து அங்க போறாங்க, அங்க இருந்து அங்க போறாங்க, அப்ப இங்க வேற எங்கேயோ போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அது மக்களே ஒரு மாதிரி அதிருப்தி ஆயிடுவாங்க. நிச்சயமாக டிடிவி தினகரன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் தாவேக்காவுக்கு சேர்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நான் ஒரு நெருங்கிய ஒரு நபர்கிட்ட பேசினா, அவர் ரொம்ப முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடியவர், ஓபிஎஸ் அவரோட அவர் கூட இருக்கிறவர். அவர் மொத்தத்தையே சொல்லிட்டு தான் இருந்தாரு,
இங்க வர ஆமா ஆமா வாய்ப்புகள் டிவி கேக்கு தான் போற மாதிரி வாய்ப்புகள் இருக்கு. இவங்கலாம் வந்து ஒண்ணு சேர்ந்துட்டா சவுத்ல வந்து நல்ல ஒரு ஓட் பேங்க் இருக்கே சார் உங்களுக்கு. நீங்க பாத்துக்கோங்க, நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா இது ஜஸ்ட் அ பிகினிங் சொல்றேன். டிடிவி அண்ணன் வந்தாலும் சரி, மதிப்பிற்குரிய ஓபிஎஸ் அவர்கள் வந்தாலும் சரி, அது அவ்வளவுதான் கிடையாது. அது எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்போ ஏன் தெரியாது, காங்கிரஸ் கூட வந்து பேசிட்டு இருக்காங்க, கூட்டணி அமைக்க போறாங்கன்னு சொல்றாங்க. திருமாவளவன் அவர்கள் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ நீங்க அந்த இடத்துல யோசிச்சு பார்க்கணும். சரியா? இப்போ அங்க ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்போ திருமாவளவன் வராரு, காங்கிரஸ் வராங்கன்னா வந்து பார்த்தா அந்த இடத்துல வந்து இந்த மூவர் அணி இருக்கு, ஓகேவா? நான் திரும்பவும் சொல்றேங்க, தமிழ்நாட்டு அரசியலில் மிக கேவலமான தமிழர்களுக்கு எதிரான தமிழர்களுக்கு ஆபத்தான ஒரு கூட்டணி என்றால் அது திமுக கூட்டணி மட்டும்தான். ஓகேவா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை அடிச்சிடலாம், ஒருத்தரை திட்டிடலாம், ஆனால் துரோகம் பண்ணக்கூடாது நம்ம பொதுவாக சொல்லுவோம் இல்லையா? தமிழ் மக்களுக்கு துரோகம் விளைவிக்கின்ற ஒரு கூட்டணி தான் திமுக கூட்டணி. நம்ம மாற்று கருத்தே கிடையாது. நீங்க எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுக வந்து அநீதி விளைவிக்கிறது தயங்கவே மாட்டாங்கன்றீங்களா நீங்க? சார் அந்த கூட்டணி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். திருமாவளவன் அவரை பத்தி நம்ம பேசியிருக்கோம் இதுக்கு முன்னாடி. அவர் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது தமிழ் மக்களை பத்தி, தமிழ் இன மக்களை பத்தி, பட்டியல் சமூகத்தை பத்தி அவர் மக்களுக்காக இவ்வளவு பேசுறாரு. மிகப்பெரிய சமுதாயத்தின் தலைவர் அவர் பேசுறா, மதிக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் நீங்க அவருக்காக என்ன செய்றீங்க, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, நீங்க போய் யாரு கை கொடுத்துட்டு வந்தீங்க, யார்கிட்ட சிரிச்சு பேசுங்க, இங்க வந்து நீங்க என்ன பொய் சொல்றீங்க? ஓகேவா? நீங்க வந்து பாத்தீங்கன்னா சார், நான் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் சொல்றேன் சார். அவர் ஏன் அது இங்க இருக்கான்றதுக்கு நான் அரித்மெட்டிக்கலா ஒரு கணக்கு சொல்றேன், கேளுங்க. டிவிகே வந்து பாத்தீங்க அப்படின்னா 20% ஓட்டுன்னு நம்ம சொல்றோம் வச்சுக்கோங்க. அப்படியே விடுதலை சிறுத்தை விசிகா வந்து பாத்தீங்கன்னா இட் ஆல்ரெடி ஹேஸ் அரௌண்ட் 7.9% ஓட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 8% இருக்கு. நாம் தமிழர் கட்சிக்கு 8.5% மேல இருக்கு. அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி. நாம் தமிழர் கட்சிக்கு எத்தனை கவுன்சிலர் இருக்காங்க, எத்தனை எம்எல்ஏஸ் இருக்காங்க சார்? யாருமே இல்ல சார். ஒரே ஒரு கவுன்சிலர் இருக்காங்க, தெரியுமா? கன்னியாகுமரியில் இருக்காங்க. கன்னியாகுமரியில் இருக்காங்க. இல்ல, எனக்கே இது இப்போ ரீசெண்டா தான் தெரியும். ஆக்சுவலா இந்த தகவல் கவுன்சிலர் இருக்காங்க, பெஸ்ட் கவுன்சிலர் அவார்ட்லாம் வாங்கியிருக்காங்களாம். ஓகேங்களா? ஓகே, வாழ்த்துக்கள். சரி, விசிகேக்கு வந்து எத்தனை எம்எல்ஏ எத்தனை எம்பி இருக்காங்க சார்? 4 எம்எல்ஏ, 2 எம்பி. ஆமா. ஓட்டு எப்படி சார் எவ்வளவு வாங்கியிருக்காங்க? 7.8, 8.5. அவ்வளவுதான். அதுக்காக மட்டும்தான் திருமாவளவன் அவர்கள் விசிகான்ற கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். ஓட் எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்றது இங்க விஷயம் கிடையாது. கூட்டணி மேட்டர்ஸ் அ லாட். இது நான் சிம்பிளான உதாரணம் சொல்லிட்டேன் பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 11.8% பிஜேபி, அது எப்படி 18% கூட்டணி அமைச்சு பண்ணதுல 5 எம்எல்ஏ. கூட்டணி தான் அத்தனையும் தீர்மானிக்கும். சார் இன்னொன்று சொல்றீங்க, இப்போ வந்து திரு விஜய் அவர்கள் வந்து சிங்கிள் ஹேண்டடா டிஎம்கேவை எதிர்த்து வர வாய்ப்பு இருக்கா சார்? இது வந்து நிறைய மூத்த பத்திரிகையாளரே சொல்றாங்க, இது வந்து ஓவர் கான்ஃபிடன்ஸ் அப்படின்றாங்களே சார். சார், டு பி வெரி ஆனஸ்ட், விஜய் பற்றி நீங்க ஆதரிச்சு பேசுறீங்க, நிறைய பேர் என்கிட்ட பேசுறாங்க. விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி பேசினால ஆதரவு நம்மளுக்கும் தெரிவிக்கிறாங்க. பட் நான் வந்து ஆனஸ்டா பேசணும், பிகாஸ் நான் ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு பத்திரிகை நடத்துறேன்ற போது சிங்கிள் ஹேண்டல்டா தாவேகா வந்து இந்த எலெக்ஷன்ல போட்டிட்டாங்க அப்படின்னா கணிசமான வாக்குகளை நிச்சயமாக பெறுவார்கள். அதுல மாற்று கருத்து கிடையாது. நான் சொன்னது என்னன்னா, சிங்கிளா கூட்டணியே இல்லாம அதுக்கு வாய்ப்பு கிடையாது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கற்பனையா கேக்குறீங்க, நீங்க கற்பனையா ஒரு கேள்வி கேட்கறதுனால அதுக்கு நான் பதில் கொடுக்குறேன், சரிங்களா? அப்படி நிற்கும் பட்சத்தில் 20%, நான் அதே ஸ்டாண்ட்ல தான் நிக்கிறேன். 20% ஓட்டு மினிமலா உங்களுக்கு டேம் ஷுவர் சார். ஆனா கன்வர்ஷன்ஸ் இருக்காது. இதுதான் பாயிண்ட். கன்வர்ஷன்ஸ் தான் முக்கியம். அதான் சார் முக்கியம். நான் அதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்துட்டேன். 7.5% எடுத்த விசிகா வந்து பாத்தீங்கன்னா 4 எம்எல்ஏ 2 எம்பி வச்சிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியில ஒரு கவுன்சிலர் தான் இருக்கிறாங்க. முடிஞ்சு போச்சா? சார் 35 லட்சம் ஓட்டு சார். 35 lakh பீப்புள் ஒரு இடத்துல கும்பலா சேர்ந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்களேன். கரூர் சம்பவத்துல வந்து எவ்வளவு பேரு, 35,000 பேருன்னு சொன்னாங்க. எப்படி இருந்தது கூட்டத்தை பாக்குறது? 35 லட்சம் எவ்வளவு பெரிய கிரௌடு. ஆனா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இங்கேயும் அங்கேயுமா இருக்காங்க. அந்த ஓட்டு அங்கேயும் அங்கேயுமா பிரிஞ்சிருக்கனால இட் இஸ் a huge volume, but there is no use. ஆனால் அதுவே கூட்டணியா சேரும் போது அதுக்கான பலன் எப்படி இருக்கு பாத்தீங்கல்ல. இதை தயவு செய்து சார், இனிமேல் சொன்ன மாதிரி நம்ம இந்த பாயிண்ட் இப்ப சேர்க்கணும். இனிமேல் அதுக்கான பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அங்க போயிருக்கிறது யாரு? செங்கோட்டையன் அவர்கள், மூத்த அரசியல்வாதி. எல்லா ஆலோசனை அவரோட கருத்து இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக வலுவாக கேட்கப்படும். தாவேகா ஒரு விஷயம் சொன்னீங்க சார், கன்வெர்ட் ஆகாதுன்னு நீங்க இல்ல சார், சீட் கன்வெர்ட் ஆகாதுன்னு நீங்க. இது வந்து யாருக்கு சார் லாபமா போய் முடியும்? ஒரு பக்கம் டிஎம்கே சொல்றாங்க அவங்களுக்கு லாபமா முடியுன்றாங்க, இப்ப ஏடிஎம்கேக்கு லாபமா முடியுன்றாங்க. யாருக்கு தான் சார் முடியும்? அப்ப அதாவது திரு விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 5
பேர்களோட ஓட்டை வந்து கன்வெர்ட் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்சி கிட்ஸ், சரிங்களா. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினரோட ஓட்டு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜை வந்து எடுக்கிறாரு, சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டியலினத்தோட ஓட்டை வந்து அவர் எடுக்கிறாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியோட ஓட்டை வந்து கொஞ்சம் அவர் வந்து கிராப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் மிக முக்கியமாக நியூ ஓட்டர்ஸ் புதுசாக இப்போ தான் ஓட்டு போட போகிறாங்க அப்படின்ற ஓட்டு எடுக்கிறாரு. நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். இதில் இந்த நியூ ஓட்டர்ஸ் ரூல்ட் அவுட் ஃப்ரம் ஏடிஎம்கே டிஎம்கே, எந்த பார்ட்டியும் ஓட்டு போடல, கரெக்டாக. ஜென்சி கிட்ஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆப்வியஸாக எனக்கு தெரிஞ்சு போடுற மாதிரி தான் சத்தியமாக திமுகவுக்கு போட்டிருக்க மாட்டாங்க. மேபி நல்லா பயங்கரமாக ஆக்ரோஷமாக பேசக்கூடிய மதிப்புக்குரிய அண்ணன் திரு சீமான் அவர்கள் கட்சிக்கு ஓட்டு போட்டு வாய்ப்பு இருக்குது, ஓகேவா. திரு அண்ணாமலை அவர்களை வந்து நிறைய இளைஞர்களை கவர்ந்ததுனால அவருக்காக பிஜேபிக்கு போட்டிருந்த வாக்குகள் அவருக்காக நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் சொல்கிற கணக்கை. ஸோ அந்த ஜென்சி கிட்ஸ்ன்றது நாம் தமிழர் கட்சி அண்ட் பிஜேபி அவங்க 2 பேர் வாக்குகளாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தேர்ட் ஒன், சிறுபான்மையினர் வந்து பொறுத்தளவுக்கு தீஸ் பீப்புள் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே இஸ் ஆல்வேஸ் வெரி ஸ்ட்ராங். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜோசப் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக சிறுபான்மையினர் ஓட்டு கிறிஸ்துவர்களோட ஓட்டு அப்படி பிரியுன்றதை நம்ம சொல்ல முடியாது. அண்ட் உங்களுக்கு தெரியும் முஸ்லீம்ஸ் பொறுத்தளவுக்கு ஆல்வேஸ் வந்து எப்போவுமே அந்த டிஎம்கே ஏடிஎம்கே அவங்க ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் ஒரு 2 to 3% தே மைட் புல் அவுட், ஓகேவா. பட்டியலினத்தோட ஓட்டு விசிகா வந்து அங்கேருந்து நம்ம தனியாக இருக்கிறத பற்றி தான் பேசியிருந்தோம், அப்போ கூட்டணி கிடையாது, அப்போ ரூல்ட் அவுட். அப்போ தனியாக இருக்கும் பட்சத்தில் நிறைய வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அகைன். ஏன்னா அந்த சார்ந்த யங்ஸ்டர்ஸ் வந்து அந்த க்ரௌடிங் அதிகம் அப்படின்ற போது விசிகா ஓட்டு திமுக ஓட்டு அங்கதான் பிரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நான் 5மே சும்மா போற போக்குல கேட்ட கேள்வி நான் சொல்லிட்டு போறேன். உங்க அழகா 5ஆ பிரிச்சு எதுல போகும் போகாதுன்னு நான் கொடுத்துட்டேன். இதுதான் பிராக்டிக்கலா உண்மை. உங்க நேரத்துக்கும் கருத்திற்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.